பண்ண முடியுமா? சரி சரி, ரெக்கார்டு. எஸ் எஸ். சரி. ஓம். சரிம்மா. ஓம் வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஓம். நாளைக்கு ஸ்ரீராமநவமி. நம்ம இன்றைக்கு ஸ்ரீராமனுடைய சில சம்பவங்கள், கதைகள், ராமர் சம்பந்தமான சில கதைகள், அதை பார்க்கலாம். ராமாவதாரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த கதை இருக்கு. நாம் எல்லோரும் தெரிந்த கதை ராமாயணத்துக்கு காரணம், அவரு அந்த குழந்தைகள் 5 வயசு குழந்தைகள் மகாவிஷ்ணுவை பார்க்க வைகுண்டத்துக்கு போறார். மானச புத்திரர்கள், பிரம்மனுடைய மானச புதல்வர்கள் அவங்க. அதாவது அவர்கள் பக்தர்கள். அது எப்பவும் மகாவிஷ்ணுவுடைய நினைவில் இருப்பார், கீர்த்தனை பண்ணிட்டு இருப்பார். அவர் வைகுண்டத்துக்கு அவரை பார்க்க போகும்போது வாசல்ல காவல்ல இருக்கிற ஜெயன் விஜயன் அந்த 2 பேரும் அவரை தடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரே நிமிஷம் அந்த கதையை இப்ப நீங்க போக முடியாது அப்படின்னு தடுக்கிறார். ஜெய விஜயன் அந்த 2 துவாரபாலகர்கள். நம்முடைய எல்லா கோவில்லையும் வாசல்ல 2 துவாரபாலகர்கள் இருப்பாங்க, வாட்ச்மேன். ஜெயன் விஜயன் அவர்களுடைய பேரு. தடுக்கிறார். இந்த பிரம்மகுமாரர்கள் அவர்களுக்கு கோபம் வருது. நிறைய ரிஷிகளுக்கு, உயர்ந்த மனசு கொண்ட பலருக்கு சட்டுன்னு கோபம் வரும். அவர்களுடைய வாயிலிருந்து ஏதோ ஒரு வார்த்தை வந்துடும். அது வார்த்தை பலிக்கும். அது நாளடைவில் அதுக்கு ஒரு பேர் வந்தது, சாபம் அப்படின்னு. எங்களை தடுக்கிற, எங்க தந்தையை பார்க்கறதுக்கு எங்களை தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பூலோகத்துல, பூமியில 3 பிறவி, பூமியில நீங்க மனுஷனா பிறந்து வாழணும், கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, சீக்கிரமா எங்களை திரும்ப இங்க கூட்டிட்டு வந்துடணும், அந்த பூமி மரணம், ஜன்ம மரணம், பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல நாங்க மாட்டிக்கூடாது, எங்களை நீங்க சீக்கிரமா திரும்ப கூட்டிட்டு வந்துடணும், எங்களுடைய மரணம் உங்களாலேயே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டி கேட்கிறார். அதுக்கு அருள் புரிகிறார். அதனால 3 ஜன்மங்கள் அவர் எடுக்கிறாங்க. முதல் ஜன்மத்துல இரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் அந்த 2 பேர்ல, அவர் 2 பேருமே பெருமாள், அவர் மகாவிஷ்ணு வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம் எடுத்து அவர்களை வதம் பண்ணுகிறார். அது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். அதுக்கு அடுத்த பிறவியில ராவணன், கும்பகர்ணன் இந்த 2 பேர்ல பிறக்கிறார். அந்த ஜெயன் விஜயன் அவர்களை கொள்வதற்கு ராமாவதாரம் நடக்குது. அதுக்கு அடுத்த பிறவியில கம்சன், தத்தவக்ரன் அப்படி பிறக்கும் போது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் வருது, அவர்களை வதம் செய்ய. இது அவதார ரகசியம், அவதாரத்திற்கான காரணம். இது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனா நமக்கு தெரியாத ஒரு, பொதுவா அதிகமா தெரியாத ஒரு கதை கூட இருக்கு இந்த விஷயத்துல. ராமாவதாரம் ஏன் நடந்தது? நாரதர் ஒரு முறை
சிவன் கிட்ட போறார். வைகுண்டத்துக்கு. இது அவருடைய சிவலோகத்துக்கு. சிவன்கிட்ட போறார். போயிட்டு நான் பூமியில அந்த இமாலய பகுதியில ஒரு அருமையான ஒரு ஆரண்யம், காடு அங்க பார்த்தேன். எனக்கு தியானம் பண்ணணும்னு எண்ணம் வந்தது. நான் தியானத்துல உட்கார்ந்தேன். ரொம்ப அழகா தியானத்துல நான் ஆழ்ந்து விட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தியானத்துல எனக்கு பெரிய ஒரு சாதனை மாதிரி அவர் பேசுறார். சிவன் சொல்றாரு, பரவாயில்ல, என்கிட்ட சொன்ன, இது என்னோட நிறுத்திக்கோ. போய் அவர்கிட்ட, மகாவிஷ்ணுட்ட மற்ற யார்ட்டையும் போய் சொல்ல வேண்டாம். அப்படின்ன உடனே இவருக்கு என்ன தோன்றது, நாரதருக்கு, இந்த சிவனுக்கு என் மேல பொறாமை. அவர்தான் தியாகராஜன், தியானத்திற்கு அதிபதி அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவருக்கு இருக்கு. நானும் சிறப்பா தவம் இருந்தேன், இது அவருக்கு பொறுக்கல. அதனால என்னுடைய புகழ், கீர்த்தி மற்றவர்கிட்ட சொல்லாம தடுக்கிறாருன்னு. அவன் நாரதர் போறாரு, நீங்க மகாவிஷ்ணுவுடைய வைகுண்டத்துக்கு போறாரு. போயிட்டு இதே காரியத்தை, இதே விஷயத்த சொல்ற. நான் தவம் இருந்தேன், பிரம்மா இந்திரன் கூட முயற்சி பண்ணினா என்னுடைய தவத்தை கலைக்க. ஆனா தோல்வி அடைஞ்சிட்டான். ரொம்ப உறுதியா, ரொம்ப ஆழமான தவத்துல என்னால ஈடுபட முடிந்தது அப்படின்னு நாரதர் சொல்றாரு. மகாவிஷ்ணு புன்னகையோட அதை கேட்டுக்கிறார். அங்கிருந்து வைகுண்டத்திலிருந்து வெளியில வர இந்த நாரதர், நான் தவம் இருந்தேன், நான் ஆசைகளை ஜெயித்து விட்டேன், காமத்தை ஜெயித்து விட்டேன் அப்படின்லாம் ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அந்த எண்ணத்தோடு அவர் வெளியில வராரு. அங்கே அவர் அப்படியே திரிலோக சஞ்சாரி தானே, 3 லோகங்கள்லயும் சுத்துறவர். அதனால ஒரு இடத்துல அவர் ஒரு நகரத்தை பார்க்கிறார். இது புதுசா இருக்கே, நான் இந்த நகரத்தை பார்த்ததே இல்லையே. உள்ள போறார். உள்ள போனா நகரம் முழுக்க கோலாகலமா இருக்கு. தோரணங்களும் கோலங்களும் பெரிய அலங்காரங்களும், ஊர் முழுக்க மக்கள் எல்லாம் ஆனந்தத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏதோ விசேஷம் அப்படின்னு அவருக்கு தோன்றது. கேட்கிறாரு, நான் இன்னைக்கு எங்க ராஜகுமாரி யாரு, விஸ்வசுந்தரி அவளுடைய பேரு, ரொம்ப அழகா இருப்பா. அவளுக்கு என்ன சொல்றோம், அந்த ஸ்வயம்வரம். இன்னைக்கு மாப்பிள்ளைகள் அவளை நாடும் மாப்பிள்ளைகள் எல்லாம் வருவா. அவளுக்கு இன்னைக்கு ஸ்வயம்வரம் அப்படின்னு அவர் போறாரு. நாரதர் அரண்மனைக்கு போறாரு. அந்த பெண்ணை பார்க்கணும்னு ஆசை வருது. போறாரு. அந்த பெண் இவர்கிட்ட, நாரதர்கிட்ட ஆசீர்வாதம் வர அங்க கிட்ட வர, இவர் அவளுடைய கையை பிடித்து, கையை பார்த்து, உனக்கு நல்ல ஒரு உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய பெரிய உயர்ந்த ஒரு குணங்கள் கொண்ட, நல்ல மனசு கொண்ட, உறுதியான மனம் கொண்ட அப்படி ஒருவன் உனக்கு கணவனாக கிடைப்பான் அப்படின்னு சொல்றார். கையை பார்த்து அந்த கையை பிடித்து பார்க்கும்போது இவருக்குள்ளே ஒரு ஆசை வருது. இவளுக்கு நான் சொல்ற இந்த குணங்கள் எல்லாம் பொருந்தியவர் நான் இருக்க, நானே முயற்சி செய்யலாமே இவளை சுயம்பரமாக மனைவியாக அடைய அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த நாரதருக்கு வரும். அவர் வெளியில வந்தப்புறம் நாராயணனை நினைச்சு தியானம் பண்றார். மகாவிஷ்ணுவை நினைத்து தியானம் பண்ணிட்டு அவர், ஏன்னப்பா சொல்லு, நீ உனக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன நினைத்த, என்ன கூப்பிட்டேன், நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கேன் நான் இது வரைக்கும்? இல்ல, நீ கேட்டதே இல்லை, நீ எப்பவும் ஆனந்தமா இருப்ப, நீ உனக்கு எதுவுமே வேணும்
வேணும், இது வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது அப்படி சொல்றார். நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு நாரதர் சொல்றார். கேளு, என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஹரி ரூபம், ஹரியுடைய அந்த உருவம், ஹரியுடைய ரூபம், அழகு, அது வேணும் அப்படின்னு கேட்கிறார். ஹரி அப்படின்னா ஆகர்ஷிப்பவன், கௌரி மனோகரி அப்படின்னா கௌரியுடைய மனசை அபகரணம் செய்தவன், கவர்ந்து ஆகர்ஷித்து அபகரித்தவன் அப்படி பேரு. மனோகரன், ஹரன் ஜெயிப்பது. ஹரி அப்படின்னா ஆகர்ஷிக்கும் ஒரு உருவம் கொண்டவன், அட்ராக்டிவ். ஹரிரூபம் வேணும். எதுக்குப்பா, நீ அழகாத்தானே இருக்க அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றாரு. பாரு, நீ உடனே கேள்வி கேட்கிற பாரு. நான் எப்பவுமே கேட்காத ஒரு ஆளு கேட்கிறேன். எனக்கு ஒரே ஒரு தடவை கொடுக்க கூடாதா நான் கேட்டத? எனக்கு குறுக்கா கேள்வி கேட்கிறையே. சரி, உனக்கு தந்தேன் ஹரிரூபம் அப்படி மகாவிஷ்ணு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார். இவர் அந்த ஹரிரூபத்துல அவர் அங்க சுயம்பரத்துக்கு போறார். போய் அந்த அரசர்களுடைய வரிசையில இவரும் போய் உட்கார்ந்துக்கிறார். ஹரிரூபம் கவர்ந்து இழுக்கிற தன்னை பற்றிய ஒரு தன்னுடைய உண்மையான ரூபத்தை பற்றி அவருக்கு ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடுறது. நான் இந்த மாதிரி உடம்ப திறந்து போட்டுட்டு ஒரு பக்கம் மட்டும் மேல ஒரு துணியை போட்டு குடுமி வச்சு எனக்கு அது சரியா இல்லை, அழகான ஒரு கல்யாண மாப்பிள்ளை போல இருக்கணுங்கிற ஆசையில தான் இந்த மாதிரி கேட்கிற மகாவிஷ்ணுவோடைய உருவத்தை. அங்கே வரார் அந்த பெண் அரசகுமாரி, அந்த வழியா வரார். ஒவ்வொரு அரசனா பார்க்கிறா, கையில மாலை இருக்கு, வரமாலை. ஒவ்வொரு அரசனையா பார்க்கிறார், தாண்டி வர. எல்லோரும் ஆர்வத்தோடு அவளை பார்க்கிறாங்க, தனக்கு மாலையிடுவாள் அப்படின்னு. ஆனா அதை தாண்டி வர அடுத்த ஆள், அடுத்த ஆள். நாரதர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவர் வர. உடனே அவள் வந்து வேகமா நடந்து அவரை தாண்டி போகிற முயற்சி பண்ற. இவருக்கு எப்படி என்ன சரியா பார்க்கல அவ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேஷ்ட பண்றாரு. அப்படி இப்படி தலையாட்டுறது, கையை அசைக்கிறது, அப்படின்னு குரலை எழுப்புறது எல்லாம் பண்றாரு. அவ இன்னும் வேகமா இவளை கடந்து போயிட்ட அந்த பெண் அரசகுமாரி. அப்போ கடந்து போயிட்டு கடைசியில அவர் நிற்கிறாரு மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவுக்கு மாலை போட்டு அவரை தன்னுடைய வரனா ஏத்துக்கிறார். அந்த பெண் உலகத்திலேயே அழகானவள். இவருக்கு ரொம்ப கோபம் வருது. கண்ணாடியில போய் பார்க்கிறாரு என்னுடைய ஹரி ரூபத்தை. ஹரி அப்படின்னா குரங்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. இவருக்கு மூணு மூணு ரூபங்கள் கிடைக்கிறது. கண்ணாடியில இவர் தன்னையே பார்க்கும்போது தன்னுடைய ஹரி ஒரிஜினல் ரூபம், நாரதரான அந்த உருவம் ஹரி ரூபம் தெரிகிறது, நம்ம மகாவிஷ்ணு உருவம். ஆனா மற்றவர்களுக்கெல்லாம் இவருடைய நாரதர் உருவம் தெரிகிறது. நாரதர் எதுக்கு இங்க வந்து நிற்கிறாரு கல்யாண சுயம்பரத்துல அப்படி எல்லோருக்கும் கேள்வி வருது. ஆனா அந்த பெண்ணுக்கு குரங்கு வடிவத்துல தெரிகிறார், ஹரி வடிவத்துல. அதனால அந்த பெண் வேகமா இவரை தாண்டி போயிரு. இவருக்கு ரொம்ப கோபம் வருது. மகாவிஷ்ணுவை நினைக்கிறாரு. பார்த்தா மகாவிஷ்ணு அந்த பெண்ணோட மாலையை போட்டு 2 பேரும் ஜோடியா இவர் முன்னால வந்து நிற்கிறாங்க. இவருக்கு ரொம்ப கோபம் வருது. எனக்கு நான் ஆசைப்பட்ட ஒரு பெண்ணை நீங்க அபகரித்து எடுத்துன்னு போயிட்ட.
இப்போ நான் அவளிடமிருந்து பிரிந்து மன வருத்தத்தோட இருக்கிறேன், கஷ்டப்படுறேன். உனக்கு நான் சாபம் கொடுக்கிறேன். உனக்கு உன்னுடைய மனைவியை பிரிந்து நீ துடிப்பாய், அழுவாய், புலம்புவாய். அவளுடைய பிரிவுல அப்படி ஒரு சாபம் நான் சரி, நான் உன்னுடைய சாபத்தை ஏற்கிறேன் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றாராம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நகரம் எல்லாம் மறைந்து போயிடுறது. அந்த விஸ்வ கல்யாணி, விஸ்வ சுந்தரி அவளும் மறைந்து போயிடுறாரு. மகாவிஷ்ணு மட்டும் இருக்கிறாரு. நான் பெரிய தவம் இருந்தேன், என்னுடைய மனசை ஜெயித்துட்டேன். இந்திரன் எல்லாம் ஊர்வசி மேனகை அனுப்பி வைத்து கலைக்க முயற்சி பண்ணினாரு. அவனுடைய பாட்சா என்கிட்ட பலிக்கல. நான் ஜெயித்துட்டேன், என் மனசை ஜெயித்துட்டேன். அப்படியெல்லாம் நீ சொன்னதுனால உனக்கு ஒரு பரீட்சை. அப்படி ஒரு நகரமே கிடையாது, அப்படி ஒரு பெண்ணே கிடையாது, அப்படி ஒரு சுயம்பரமே நடக்கல அப்படின்னு, இதெல்லாம் மாயை அப்படின்னு சொல்றாராம். ஆனா சாபம் கொடுத்தாச்சு. அந்த சாபத்தை ஏற்றுக்கொள்ள இவர் ராமனாக பிறக்கிறாராம். இப்படி ஒரு ஏதோ ஒரு ராமாயணம் ராமாயணம் நிறைய மொழிகள்ல நிறைய இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. அந்தந்த ஊரு ரச்சனைக்கு ஏற்ப அதுல பல ஒரிஜினல் வால்மீகி ராமாயணத்துல இல்லாத பல சம்பவங்கள்லாம் கூட இருக்கு. கற்பனை எல்லாம் கூட இருக்கு, அழகா இருக்கும். அதுல இது ஒரு கதை, ராமாவதாரத்துடைய ரகசியம். அப்படி நாரதனுடைய சாபத்தினால்தான் ராமாவதாரம் நடந்தது அப்படின்னு ஒரு சம்பவம். நாம நமக்குள்ள அகங்காரம், நமக்கு இது கிடைக்கிறது, நம்ம கிட்ட இந்த பவர் இருக்கு, நாம இத்தனை வருஷம் தவம் இருந்த ஒரு சித்து நமக்கு கிடைத்திருக்கு, அப்படி வரும்போது அவன் மண்டையில தட்டுவான். நான் கீதையில இறங்கும் போது, மனப்பாடம் பண்ணும்போது, தினம் தினம் முழு கீதையை படிக்கும் போது, ஆரம்ப காலத்துல முதல் 3-4 வருஷங்கள் ராத்திரி ஒரு க்ஷணத்துக்கு தூக்கத்திலிருந்து இருந்தா கூட கீதை ஸ்லோகம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தது. அப்போ 2004-5ல நான் யாத்திரை போனேன், கீதை யாத்திரை. பல நிகழ்ச்சிகள், பல ஊரு கூப்பிட்டு நாங்கெல்லாம் போய் நடத்தினேன், பேசினேன். 5 நாள், 3 நாள், 7 நாள் யாத்திரையிலையும் பல 100 கிராமங்கள்ல போய் நிறைய இடங்கள்ல கீதை பேசினேன். மேட்டுப்பாளையத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அங்க இருக்கிற உருளைக்கிழங்கு பெண்கள் வியாபாரிகள் மலையிலிருந்து உருளைக்கிழங்க வாங்கி மேட்டுப்பாளைய சந்தையில கடை வைத்து நடத்துபவர்கள் எல்லாம் கிராமத்து பெண்கள். அவர்கள் மத்தியில கீதா அப்படி பெயர் கொண்ட ஒரு பெண் நிறைய காரியங்கள் செய்கிறார். அந்த பெண் என்ன ஏற்பாடு செய்தா, இவர்கள் தான் அந்த கீதையை கேட்க வந்தாங்க. அதே இடத்துல அதே பெண் வேற ஒரு நிகழ்ச்சி 1 வருஷம் கழித்து நடத்தினார். 2வது தடவை நடந்தது. அதன் பிறகு ஒரு 6 மாசம் கழித்து 3வது தடவை அங்க நடந்தது. அந்த 3 தடவைகள்லயும் அந்த 5 நாள்ல ஒரு நாள் நல்ல அடர்த்தியான மழை பெய்து. அடர்த்தியான மழை. அந்த பெண் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க கீதை நடத்திய, இதுக்கு முன்னால நடத்திய 2 நிகழ்ச்சியிலையும் ஏதோ ஒரு நாள் கொட்டு கொட்டுன்னு, அது ஏப்ரல் மாசம் மழைக்காலம் இல்ல. இன்னொரு நிகழ்ச்சி டிசம்பர், ஜனவரி மாசம் மழைக்காலம் இல்ல. மற்றொரு நிகழ்ச்சி அக்டோபர், நவம்பர் மழைக்காலம். 3 இடத்துலயும் மழை பொழிந்தது அப்படின்னு சொன்னேன். அது எங்கோ என்னுடைய மனசுல பதிந்து போச்சு. அப்புறம் நான் பல நிகழ்ச்சிகள், பல ஊர்ல நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மனசுல நினைச்சு பார்த்தேன். கிட்டத்தட்ட எல்லா ஊர்லயும் வருஷம் முழுவதும் மழை பொழியாத இடங்கள்ல கூட அந்த 3 நாள்ல ஒரு நாள் மழை பொழியும்.
தூறலாவது இருக்கும். சில இடங்கள்ல 5, 6 கிராமங்கள் 3 நாள் 20 நாள் முடித்துட்டு சென்னைக்கு திரும்பி வரும்போது கொட்டுன்னு மழை கொட்டும். எனக்கு என்னுடைய 2, 3 மொபைல் அதுல கெட்டுப் போச்சு. நான் பைக்ல தான் அப்ப யாத்திரை போனேன். இந்த விஷயம் பதிந்து போச்சு எங்கோ. ஓ! நம்மகிட்ட இப்படி ஒரு பவர் இருக்கா? அப்படின்னு. அடுத்த அரபு நாட்டுக்கு போனேன். 2005, 6, 7 அந்த சமயத்துல 2, 3 தடவ போனேன். ராஸ் அல் கைமா அப்படி ஒரு இடம். அந்த ராஸ் அல் கைமால 8, 10 வருஷங்களா மழை இல்ல. அப்படி ஒரு பாலைவனம். அங்கே கூட 1 மணி நேரம் நிகழ்ச்சி. அங்க இருக்கிற மலையாளி, தமிழ் எல்லாரும் வந்திருந்தாங்க. ஒரு ஹோட்டல்ல நடந்தது. வாசல்ல அந்த சமயத்துல தூறல் மழை பொழிந்தது. தூறல். ஒரு குழந்தை சொன்னது 5, 6 வயசு இருக்கும். அப்பா, அப்பா வானத்துல யாரோ ஷவர திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அத மழைய பார்த்ததே இல்ல. அபுதாபில அதே போல மழை வந்தது. துபாய்ல மழை வந்தது. ஷார்ஜால மழை வந்தது. எனக்குள்ள இந்த உறுதி முடிவாயிடுச்சு. நம்ம கீதை பேசினா அங்க மழை பொழிகிறது அப்படின்னு. நம்ம மனசு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, அடுத்த ரவுண்டு ஒரு இடத்துல நிகழ்ச்சி நடக்கும்போது அப்படி என்ன அறியாம கண்ணு வானத்தை பார்க்க தொடங்கியது. இன்னைக்கு மழை வரும், இன்னைக்கு மழை வரும், மழை கொட்டும், மேகமே காணும். இல்ல வரும் மேகம். இந்த அந்த சுய உணர்வு வந்த உடனே ஓங்கி மண்டையில தட்டும். அடுத்த 10, 12 நிகழ்ச்சிகள்ல நான் ஏதோ அவனுக்கே சவால் விடுற மாதிரி நீ மழை பொழியணும் அப்படிங்கிற எண்ணம் ஓங்க ஓங்க அங்க எங்கும் மழை இல்லை. இதுதான் கடவுளுடைய விஷயம். தான் இத தன் குழந்தை கெட்டு போகக்கூடாது என்பதுல அக்கறை. அவன் நம்ம கையை பிடித்து எடுத்து போக மாட்டான். ஆனா நம்ம கிட்ட ஏதாவது தவறு நடந்தா அதை மண்டையில தட்டி அதை சரி பண்ண அதற்கான சிக்னல் அவர் கொடுத்து அனுப்புவார். நான் நேபாளத்துல ஒரு வீட்டுல தங்கியிருந்தேன். அவர் பேரு யோகி அப்படின்னு பேரு. யோகி. அவருடைய முதல் பேரு பாருங்க, இந்த மாதிரிதான் போகும். அவரு ஒரு விஷயம் சொன்னார். சுற்று வட்டாரத்துல நேபாளத்திலிருந்து குழந்தைகள் கடத்தி கொண்டு போகக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குமா. அவரு அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவர்கிட்ட வருவாங்க. வந்து போலாநாத் யோகி அவர் பேரு. போலாநாத் யோகி. இவர்கிட்ட வருவார். இவர் கண்ணை மூடி தியானத்துல உட்காருவார். அந்த குழந்தை எந்த ரோடுல, எந்த திசையில, எந்த இடத்துல இருக்கு அந்த பிக்சர் இவர் முன்னால வரும். அதை சொல்லுவாரு. உடனே அந்த கூட்டம் அந்த திசையில 5, 6 குழுக்களா பிரிந்து அங்க போகும். இவர் சொன்ன அடையாளத்தை வைத்து அந்த இடத்துல போய் அந்த குழந்தைய பார்த்து அவங்கள அடித்து நொறுக்கி குழந்தைய திருப்பி எடுத்துன்னு வரும். இப்படி பல நிகழ்ச்சிகள். இவருடைய பேர் பரவியது. ரொம்ப நல்லவர். தியானம் தபம் பண்றவர். அழகான ஒரு அநாதாசிரமம் குருகுலம் போல நடத்துறாரு. ஆனா அவருக்குள்ள எங்கோ இது பதிந்து போச்சு. நம்ம கிட்ட இருக்க இப்படி ஒரு பவர் இருக்கு. ஒரு முறை ஒரு பெண், ஒரு குழந்தை, அதிகமா பெண் குழந்தை கடத்தப்படுவாங்க. மும்பையில வேசிகளுடைய கூட்டத்துல கொண்டு போய் விட்டுருவான், வித்துருவான். 10,000, 20,000த்துக்கு. ரெட் லைட் ஏரியால. நேபாள பெண்கள். இந்த குழந்தை காணாம போச்சு, ஊரெல்லாம் வருது. இவருக்குள்ள அது அந்த எண்ணம் அதிகம் உள்ள பதித்து தனக்குள்ள இப்படி ஒரு பவர் இருக்குங்கிற எண்ணம் வளர்ந்தது. அவர் கண்ணை மூடி உட்கார்ந்தாரு. அவருக்கு காட்சி தெரியல.
10 நிமிஷம் ஆச்சு. இவ்வளவு நேரம் ஆகாது. இந்த ஓலால நார்மலி டஸ் நாட் டேக் so much time. It is taking a longer time அப்படின்னா மெசேஜ் வரும். அப்படி 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. இவருக்கு காட்சி தெரியல. இவர் பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. அழுதார் கடைசியில. பிரஸ்டீஜ் இஷ்யூல ஒரு என்ன சொல்றது, விரைப்பு, ஒரு கடினத்தன்மை, பிடிவாதம், நீயா நானா அப்படிங்கிற எண்ணம். ஆனா அது தளர்ந்து போய் அழுதார். இந்த ஒரு தடவை எனக்கு இவங்களுக்கு உதவி செய்ய விட்டுட்டு இனிமே நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு வேண்டி அழுதபடி கேட்கிறார். அப்புறம் காட்சி கிடைக்கிறது. அதோட அந்த வேலையை அவர் நிறுத்திட்டார். என்னால முடியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி. அதனால அவருக்கு அவப்பெயர். ஆனாலும் கூட அதோட அதை விட்டார். அப்படி நம்முடைய அகங்காரம் நமக்குள்ள வளரும் போது இந்த மாதிரி அவனுடைய திட்டம், இப்படி ஒரு அவனுடைய வழிகாட்டுதல், ஸ்ரீராமனுடைய அவதாரம் விஷயமா. சரி, தசரதன் அந்த சரவணன் அப்படிங்கிற பாலகனை கொன்னுட்டாரு. காதால சத்தத்தை கேட்டு அம்பு எய்தி அது ஒரு மனுஷ குலத்தை கொன்னது. பிறகு அந்த பையனை போய் பார்த்தபோது அவன் சொன்னா, என்னுடைய அப்பா அம்மா குருடர்கள், அந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறாங்க, நீங்க கொண்டு போய் தண்ணியை ஒப்படைச்சிட்டு என் பையன் செத்து போயிட்டான் என் கையாலன்னு சொல்லிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி உயிரை விட்டான். இவர் இந்த குடத்தை எடுத்துட்டு போறாரு. அப்பா அம்மா அவங்களுக்கு சொல்றாரு விஷயத்த. அவர்களுக்கு அதிர்ச்சியாகிறது. மயக்கம் போட்டு விடுறார். திரும்ப முழிக்கும் போது, அவர் மயக்கத்திலே வெளிவரும்போது அப்பா அவருக்கு சாபம் கொடுக்கிறார். நீ உன் பையனை பிரிந்து நீ இறந்து போவாய் அப்படின்னு. உடனே இவர் காட்டிலிருந்து அயோத்தியாவுக்கு திரும்பி வந்தபோது தனக்கு இப்படி ஒரு சாபம் கிடைத்தது, அது அவருக்கு வருத்தமாகல. அவர் ஊர் மக்கள்ல தண்டோரா போட்டு கொண்டாட சொன்னார். ஊர்ல தீபாவளி போல கொண்டாட்டம் நடந்தது. தீபங்களும் தோரணங்களும் கோலங்களும் துதாரிகள் அப்படியெல்லாம். என்ன காரணம்? அவர் கூட வந்த ரத ஓட்டி அவர்கிட்ட கேட்கிறாரு, சாபம்னா கிடைத்தது உனக்கு, ஏன் இந்த மாதிரி நீ என்ன சொல்வது அதை கொண்டாட சொல்றேன். இந்த சாபத்துல ஒரு விஷயம் முடிவாச்சு, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அது உறுதியாச்சு அப்படின்னு சொன்னாராம். அப்போ அதுக்கப்புறம் அவர் அந்த ரிஷியஸ்ருங்கருடைய அவரை கூப்பிட்டு அந்த ஹோமத்தை நடத்தி அவருக்கு அந்த குழந்தைகள் பிறக்கிறது. பாயசம் கிடைத்து அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த பிறந்த அந்த நாள் தான் நாளைக்கு வர சைத்திர சுக்ல நவமி. சைத்திர சுக்ல நவமி, சைத்திர மாசம், சந்திர மாசத்துல சைத்திர மாசம் அமாவாசைக்கு அடுத்த 9வது நாள். அது தமிழ் நம்ம சூரிய மாசத்துல சித்திர மாசத்துல வரலாம், பங்குனி மாசத்துல வரலாம், அது கணக்கில்லை. சூரிய மாச கணக்கில்லை. சைத்திர சுக்ல நவமி நாளைக்கு மதியம் 12 மணிக்கு நாம அவருடைய பிறப்பு வரைக்கும் பட்டினியா இருந்து சாப்பிடாமல் இருந்து அவர் பிறப்புக்கு பிறகு பானகம் நீர்மோர் அதை குடித்து பிரசாதமாக குடித்துட்டு நாம சாப்பிடணும். அப்படி ஒரு பழக்கம் எங்க வீட்டில இருக்கு. மற்ற பல இடங்கள்ல இருக்கலாம், இருக்கும். நாளைக்கு வெயில் காலம் ஆரம்பிப்பதனால பானக பந்தல், நீர்மோர் பந்தல், தினம் டிஸ்ட்ரிபியூஷன் வழிப்போக்கர்களுக்கு அதெல்லாம் நாளைக்கு தொடங்கலாம். மத்தியானம் 12 மணி, பகல்ல 12 மணிக்கு ஸ்ரீராமன் பிறக்கிறான், ராத்திரி 12 மணிக்கு ஸ்ரீகிருஷ்ணன் பிறக்கிறான். இவன் பிறப்பது சுக்லபக்ஷ நவமியில, அவன் பிறப்பது கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியில, பௌர்ணமிக்கு பிறகு 8வது தினம். சரி, அடுத்து அங்கே ஜட்டாயு ஒரு அழகான சம்பவம் இருக்கு. அந்த சம்பவத்துல ஜட்டாயு அவனுக்கு ஒரு அண்ணன்காரன் சம்பாதி. இந்த நேரம் முடிந்ததுன்னா நீங்க
விட்டு போகாதீங்க. இன்னும் ஒரு கதையோட முடிக்கிறேன். அதனால நம்ம தொடருவோம். நான் உடனே திரும்ப லாகின் பண்றேன். நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. 10 நிமிஷம். அப்போ 2 பேரும் பெரிய சைஸ் முட்டை, கழுகு முட்டைகள். முட்டை விரியுறது, விரிசல் வருது. மெதுவா முட்டை பிளக்கிறது. அதுலேருந்து முதல் குழந்தை சம்பாதி அண்ணன்காரன் வெளியில வரான். தன்னுடைய ரெக்கைய அப்படி விரிக்கிறான். அந்த ரெக்கைகளை பார்க்கிறான். விசாலமான உடம்பு, விசாலமான ரெக்கைகள். அந்த ரெக்கையை பார்த்து தன்னுடைய தோல்ல தட்டி, பெரிய பலசாலி நான், பலம் வாய்ந்த என்னுடைய ரெக்கைகள் அப்படிங்கிற எண்ணம் வருது. தம்பி அடுத்த முட்டை பிளந்து தம்பியும் வெளியில வரான். தம்பி தான் ஜட்டாயு. அவனும் வெளியில வரான். ரெக்கையை விரிக்கிறான். நமஸ்காரம் பண்றான். அப்போ அண்ணன்காரன் எதிர ஒரு பழம், ஆரஞ்சு கலர் பழம் தெரிகிறது. அந்த பழத்தை பறித்து சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. தம்பிகிட்ட சொல்றான், வாடா நம்ம போலாம், அந்த பழத்தை சாப்பிடுவோம். இல்லப்பா, அது ரொம்ப தூரத்துல இருக்கு, நம்ம பலம். என்கிட்ட பலம் இல்லையா? நம்மால முடியும். பெரிய ரெக்கை பாரு, என்ன பலம் வாய்ந்த. ஒரு க்ஷணத்துல நம்ம அந்த பழத்தை அடைவோம், அதை நாம இன்னைக்கு பிடிப்போம் அப்படின்னு சொல்றான். இல்லம்மா, நம்ம இப்படி ஆணவம் கொள்ளக்கூடாது. நம்முடைய பலத்தை நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்தணும். இந்த மாதிரி திமிர்ல, வேண்டாத ஆணவத்துல, அகங்காரத்துல பலத்தை வியர்த்தமான வீணான காரியத்துல செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றான். நீ தம்பி, என்னுடைய கட்டளையை கடைப்பிடி, என்னோட பின்னால வா, எனக்கு உபதேசம் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு பறக்கிறான். தம்பி அண்ணன் சொல்ல கேட்கணும், அதனால கூடவே பறந்து போறான். மெதுவா அந்த பழம் வெள்ளையா மாறுறது, கொதிக்க ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் உச்சிக்கு வருது, கொதிக்கிறது. இவங்களும் நல்ல உயரத்துக்கு போறாங்க. அது கொதிக்க தொடங்குது. தம்பி சொல்லிட்டே இருக்கிற, அப்பப்போ வேண்டாம்னா, இந்த ஆணவம் வேண்டாம், நம்ம திரும்பி போயிடுவோம், நம்முடைய பலத்தை நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்துவோம் அப்படின்லாம் சொல்றான். ஆனா அவன் கேட்க தயாரில்லை. ஒரு சமயத்துல அழுத்து போய் கோபத்தோட, நீ போ, நான் போய் அந்த பழத்தை பிரிக்க போறேன், நீ திரும்பி போ. சரி அண்ணா, நீ கட்டளை கொடுத்துட்ட, உன் சொல்ல கேட்கணும். ஜட்டாயு திரும்பி வந்துட்டார். மலை மேல உட்கார்ந்து இருக்கிற அண்ணனை பத்தி நினைத்து வருத்தப்பட்டு. அப்போ பெரிய சத்தத்தோட, பெரிய காடே அதிருது. அப்படி ஒரு சத்தத்தோட ஒரு பெரிய ரெக்கை அங்க வந்து விழருது. உடனே இன்னொரு ரெக்கை வந்து விழருது. பெரிய காடை நடுங்க வைக்கிறது. அப்படி ஒரு சத்தம். மிக விசாலமான ரெக்கை. அந்த 2 ரெக்கைகளும் எரிக்கப்பட்டு, சூரியனால எரிக்கப்பட்டு, அந்த உடம்புல இருந்து துண்டிக்கப்பட்டு விழுந்துறது. ரெக்கை இல்லாத சம்பாதி கீழே வந்து விழறான். ஜட்டாய்க்கு ரொம்ப வருத்தம், கண்ணீர் விட்டு அழறான். ஆனா ரெக்கை இல்லாத ஒரு பறவை அவமானப்பட்டு போய் ஒரு குகையில போய் ஒளிந்து கொள்றான். வெளியில முகத்தை காட்ட விருப்பம் இல்லாம அந்த வழியா போகிற மிருகங்கள் எல்லாம் அப்படி எடுத்து சாப்பிடுதல் நடந்து போய் அப்படி இருக்கிறார். அதற்கு பிறகு பல வருஷம் கழித்து ஜட்டாயு ஒரு நாள் மலையில உட்கார்ந்திருக்கும் பொழுது, சாப்பிட்டு விட்டு ஓய்வா உட்கார்ந்திருக்கும் போது, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு அபலை பெண்ணுடைய குரல் கேட்கிறது. உடனே ரெக்கையை விரித்து அந்த வானத்துல பறந்து வர அந்த விமானத்தை தடுக்கிறான். ராவணன் கிட்ட சொல்றான், நீ போகாத, என்ன முடியாது. இந்த ராம இவனுடைய கணவன் வேற எங்கோ ஈடுபட்டிருப்பான், அவன் வர வரைக்கும் நீ போகக்கூடாது, உன்னை தடுத்து நிறுத்துவேன், என்னை தாண்டி நீ போக முடியாது அப்படி சொல்றான். இந்த அல்பமான ஜட்டாயுட்ட அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறான், அவனால முடியாது, செத்து போக வழியை விட்டு நகருகிறான். கேட்கல. தன்னுடைய லட்சையால அழகால அவனுடைய லட்சத்தை அழிக்கிறான். அவனுடைய ஆயுதத்தை வாழால பேசாதே, யாரோ பேச்சு சத்தம் கேட்கிறது. வாழால லட்சை துண்டித்து வெட்டி விடுறான். அப்படி வெட்டி விட்ட பிறகு ஜட்டாயு ரத்தத்து கோலமாக அங்கே ரத்த கலரியா அந்த இடத்துல ஜட்டாயு கிடைக்கிறார். ராமர் வந்த பிறகு ராமர்கிட்ட விஷயத்தை சொல்லி அதற்கு பிறகு
வயசை அப்படின்னு யாரோ சத்தமா இருந்தீங்க இங்க மியூட் பண்ணிருக்கு. அப்படி ராமரே அவருக்கு தேவசம் பண்ணி வைக்கிறார். சம்பாத்திக்கு என்ன நடந்தது? ராம காரியத்தில பலத்தை செலவழித்த பிறகு, அறிவை செலவழித்த பிறகு அவருக்கு எப்படி மோட்சம் கிடைத்தது? அந்த கதையை நான் மிச்சம் இருக்கிற அந்த அடுத்த 10 நிமிஷத்துல சொல்றேன். இப்போ முடிந்து போயிடும் செஷன். நான் திரும்ப ஜாயின் பண்றேன். திரும்ப வாங்க.